ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரசப்பொடி எப்படி அடைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ரசம் வாசனையாக கமகமன்னு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ரசப்பொடி தாங்க. அது நம்ம இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படியே வாசனையாக சூப்பராக இருக்குங்க. வீடே ஸ்மெல்ல கமகமான்னு இருக்குங்க. தேவையான பொருட்கள்: தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு சீரகம், தனியா, வெந்தயம், கடுகு, அரிசி, உப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போது இதை எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்துக்கணும். ஒன்று ஒன்றா இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துட்ட அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் வறுத்து ஒரு இதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஆறிட்ட அப்புறம் இப்போது ஒரு மிக்சியில் காஞ்ச மிளகாய் அடியில் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலாம் போட்டுட்டு அப்புறம் ஒரு பொருளாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரசப்பொடி அரைச்சி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளேவரில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.